சண்டே வெளிய போயிருந்தோமா, வரும்போது அந்த நர்சரி பார்த்தோமா, சரி நிப்பாட்டி ரோஸ் செடி வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நான் அந்த டெய்லி ரோஸ் வரும்ல, அதுதான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க ஒயிட் கலர் வேணாம் அப்டின்ட்டாங்க. அதனால பன்னீர் ரோஸ் ஒண்ணு வாங்கிட்டு, நார்மல் ரோஸ் ஒண்ணு வாங்குனோம் ரெட் கலர்ல. சூப்பரா இருந்துச்சு அது பூத்திருந்தது. அப்புறம் அது ஒண்ணு வாங்கிட்டு ஜெவந்தி பூ வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவல் கலர் இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட் கலரா இருந்துச்சு. அதனால இந்த கலர் வாங்கிட்டு வந்தோம். இந்த ரெட் ரோஸ்ல 2 பூத்துருந்துச்சு. பாப்பாக்கு ஒண்ணு வச்சு விட்டேன். வந்த உடனே என் தம்பி என்ன பண்ணான், நைட்டு எடுத்து வச்சுட்டு காலைல போய் பார்க்குறோம் எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சிருக்கான் பூவ. இதுக்கு மேல இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சரி நட்டு வச்சிடலான்ட்டு ஈவினிங் போல எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு வெளில செடி வைக்கிறதுக்கு இடம் இருக்குல்ல, அங்க நெறைய கேப் இருந்துச்சா, சரி அங்கேயே வச்சுருன்னு சொல்லிட்டு பாப்பா கையால செவந்தி பூ வைக்க சொன்னோம். அப்படியே எல்லாத்துக்குமே ஒரு குழி போட்டு குடுத்துட்டாரு எங்க கணவர். அப்படியே குட்டி பையன் கையில ஒரு ரோஸ், அப்புறம் நான் ஒரு ரோஸ் வச்சேன். நான் ஃபர்ஸ்ட் செடி வளர்க்க ஆரம்பிச்சதுல அது ரோஸ் செடி தான் ஃபர்ஸ்ட் வளர்த்தேன். பாப்பா பொறக்கறதுக்கு முன்னாடியே வளர்த்துட்டு இருந்தேன். அவ்ளோ சூப்பரா வந்துச்சு அந்த பூ. 2 நாளைக்கு ஒரு தடவ ரோஸ் கிடைக்கும். அவ்ளோ பெருசு பெருசா இருக்கும். பாப்பாக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாவே பிச்சு எடுத்துட்டா. ரோஸ் செடியவே இல்லாம ஆக்கிட்டா. அதுக்கப்புறம் இப்பதான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ரோஸ் செடி கூட தானா வளர்ந்து வந்துரும். ஆனா இந்த பசங்களுக்கு இத காப்பாத்தி வள வைக்கிறது தான் பெரிய பாடு. இந்த மல்லிப்பூ ரொம்ப நாளா பூக்காம இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு.